ஆமா ப்ரெஷர் ஆகுதுன்றோம். ஒரே நிமிஷம் அப்படியே பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க. காதல் சல்மான் ப்ரோ, இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன், அதனால தான். சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அதுதான் பண்ணிக்கலாம் ப்ரோ. நான் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இன்ஸ்டால சொல்றேன் ப்ரோ, என்னன்னு என்ன நீட்ஸ்னு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் அப்படியே உங்களுக்கு அமுச்சு விட சொல்றேன். முடிஞ்ச ஓகே உடனே ஓகே. ப்ரோட்டோடைப் முடிஞ்ச பிறகு ஆப் அமுச்சு விட சொல்றேன். ஓகே ப்ரோ. நான் வந்துட்டு ஃபுல்லா ஸ்டார்டிங் ஸ்கிராச்ல இருந்து அனலைஸ் பண்ணி பண்ணுவேன். சோ உங்களுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை கூட அனுப்புங்க. சரி, எவ்வளோ இது ஆகும் ஒரு எவ்வளோ ஆகும் எவ்வளோ ஆகும் ப்ரோ. அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ இது ப்ரோ ப்ரோ பிடிஎஸ். அப்படி இல்லை ப்ரோ. இது எங்க வந்துட்டு ப்ரோ இது எனக்கு பண்ணி இது கொடுக்குறதே வேற இங்க இது பண்ணி கொடுக்குறதே எனக்கு எனக்கு என்னோட ஒருத்தவங்க தான் ப்ரோ. அதனால நீங்க சொன்னாதான் ப்ரோ அவங்கள்ட்ட நான் சொல்ல முடியும். அதனால தான், வேற இல்ல ஒன்றும் இல்லை. இது அமௌண்ட்டுக்காலாம் இல்ல. இது அமௌண்ட் எல்லாம் நமக்கு அப்படி மேட்டர் இல்லை ப்ரோ. கிடையாது. அதுல தலை இது உங்களுக்கு தெரியும்ல. இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரோ இது உங்களுக்கு என்னோட இதுக்காக நான் பண்றது. இல்ல ஓகேங்களா? ப்ரோ. இது ஐயோ, அதுக்கு சொல்ல காஜா சல்மான் ப்ரோ. நான் அமௌண்ட்னா நான் கொஞ்சம் நான் நல்லா எதிர்பார்ப்பேன். இதை பண்ணா நல்லா பண்ணணும், இல்லை பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் பயங்கரம் எனக்கு பண்ணணும் வந்து ஆசை. சூப்பரா பண்ணி தரேன் உங்களுக்கு. 8 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து சீனியர் ப்ராடக்ட் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் ப்ரொஃபைல் கூட அனுப்புறேன். நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ண ப்ராடக்ட் ப்ரோ அதுல லைஃப். அதுல பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியுமா ப்ரோ ஆப்ல? லைக் உதாரணத்துக்கு வந்து இப்போ அதுதான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தவங்க ஸ்லாட் வாங்கணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கரெக்டா வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கெல்லாம் நிறைய இது இருக்கு நமக்கு. ஆக்சுவலா என்னன்னா ரேசர் பேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆமா மெயினா வந்துட்டு ஆமா யூஸ் அதுதான் கேட்குறேன். இப்போ இது வந்து ஏற்கனவே என் வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் எல்லாமே பண்ணி இந்த மதன் கேமிங் ஸ்டேஷன் ஃபைல் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏற்கனவே இது வந்து இது எம்எஸ்எம்இ முதற்கொண்டு இது பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். எனக்கு ஓகே. அதில் தான் இந்த கேமிங்கே எனக்கு கொண்டு வரேன் உள்ளார. இப்போ என்னன்னா எனக்கு வந்து இந்த ரேசர் பே வந்து எனக்கு கரெக்டாக வந்துடணும். எனக்கு அந்த பேமெண்ட் ப்ராசஸ் தான் பெரிய இஷ்யூவே. அது எனக்கு ரொம்ப பேமெண்ட் முக்கியம். ப்ராசஸ் அதுதான் ரேசர் பேங்கிறது வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி இதுதான். அதை ம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு அது ஒரு பிளக்கின் இது மாதிரிதான். நம்ம வந்து அதுக்கு பே பண்ணுவோம். ம் ஆமா. ஆஹ் நம்ம வெப்சைட் பே வந்துட்டு பண்ணுற இந்த மாதிரி மாதிரி நம்ம பே பண்ணுவோம். ஆமாம், கரெக்டு. ஓகே ஒரு மந்த்லி வந்துட்டு இயர்லி அந்த மாதிரி வந்துட்டு நம்ம பே பண்ணுவோம். ஓகே. நமக்கு வந்துட்டு அவனோட இது கொடுத்துருவான். அதோட கேட்வே எப்படின்னா உங்களுக்கு டைரக்டா உங்க பேங்க்குக்கு லிங்க் ஆயிடும். ம் சோ அது அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும் உங்களுக்கு. அந்த இதுதான். அது ஏன் இல்ல பண்ண ப்ரோ, இப்ப முடியாது? என்ன மேட்டர்னா, இப்ப நாங்களுமே பிரைஸ் வின் பண்ணா அதுல அந்த கேட்வே மூலம் தான் அனுப்புற மாதிரி வேணும் உங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா? இஃப் யூ அதுதான் ஆ உங்களோட இதுதானே இது. ஆ ஆக்சுவலா ஒரே கேட்வே தான் அது. ஆ ஓகே. ஓகேங்களா? ஏன்னா இப்ப டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க ஜெயிக்கிறத நம்ம காட்டி தானே ஆகணும். இந்தாங்க இவங்க ஜெயிச்சாங்க, இவங்களுக்கு நம்ம இவ்வளவு பிரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இப்போ ஆமாங்க ப்ரோ. இப்ப இப்போ இது என்ன கான்செப்ட்னா சிம்பிளா வந்துட்டு காமர்ஸ் கான்செப்ட் தான். நீங்க ஒரு ஓகே. அமௌண்ட் பே பண்றீங்க. ஆமா உங்களுக்கு வந்து போகுது. அது ம் வந்துட்டு இப்ப பிளிப்கார்ட்டே அமேசானோ வச்சுக்கீங்க. நீங்க ஆமா வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிடுறீங்க. ப்ராடக்ட் கேன்சல் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரீஃபண்ட் ஆகுது? ம் பிளிப்கார்ட்ல இருந்தா வருது. ஆமா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வர்றது கிடையாதுல்ல. ஆமா ஆமா. சேம். நான் ஓகே. வந்துட்டு ஒரு ஓடிடி ப்ராடக்ட் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா? ம் ஓடிடி ப்ராடக்ட் வந்து குட்ஷோன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் தான் அது. ம் அது வந்துட்டு வாங்குவாங்க ம். மந்த்லி. இப்ப அவன் வேணாங்கிறான்னு வச்சுக்கீங்களேன், அவனுக்கு எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க? குட்ஷோல இருந்து அமௌண்ட் போகும் ரீஃபண்ட். சரி, ஓகேங்களா? இந்த ஆப் மெயின்டைன் பண்றதுக்கு நான் என்ன bro பண்றது? ஃபார் திஸ் ஆப் மெயின்டெனன்ஸ் அது ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு நீங்க அட்டென்ட் ஹையர் பண்ணி தான் பண்ணும், ஆகணும். ஹையர் பண்ணணும். ஆமா. அதாவது ஓகே. டெக்னிக்கலா நல்ல நாலேஜா இருக்கணும் அவங்க. அவங்க ஒரு டெவலப்பரா இருந்தாங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சைட்ல வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுனாலுமே அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. சப்போர்ட் ம் பண்ணிப்பாங்க நமக்கு. ம் ஆக்சுவலா என்ன பிரச்சனை வருதுங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கணும். அதனால ஒரு டெவலப்பரா மட்டும் தான் அது வந்துட்டு அந்த ஸ்கில் இருக்கும். ம். இல்லன்னா சரி. டெஸ்ட் இன்ஜினியர். இப்ப கோபி ப்ரோ இருக்காருங்கல்ல. இப்ப கோபி ப்ரோ டெஸ்ட் சும்மா இன்ஜினியர். நீங்க ஏதாவது அது சொல்லிட்டீங்க. இல்ல. அந்த மாதிரி ரிசால்ட் பேட். அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் இருக்கணும். ஓகே கண்டுபிடிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்த வருஷம் என்னோட பெரிய பெரிய டிலே இதுதான். இது எப்படியாவது பண்ணிடணும் தான். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய பேர்த்துட்டு ஐடியா கேட் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் கரெக்டாக பண்ணி கொடு. கண்டிப்பா. நான் வந்துட்டு நான் நீங்க உங்களுக்கு எனக்கு கால் பண்றேன், பிரேக்ல கால் பண்றேன். இன்னும் கொஞ்சம் இதுல பேச முடியாத விஷயம் இருக்கு, நான் அதை பேசுறேன். ஷூர் ப்ரோ. கண்டிப்பா நீங்க ஓகே கூப்பிடுங்க. ஓகே. நான் அப்படியே அங்கே போகிறேன் சொல்லுறேன் ப்ரோ. நான் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல இன்ஸ்டால. ஓகேவா? சரி. கேக்குது கேக்குது. கேக்குது ப்ரோ. கோஸ்ட் ஞாபகம் இருக்கா? சோலோ ரேங்க் புஷ் அப்போ ஒரு நாள் அந்த ரசாக் மலையில அடிச்சிட்டீங்களா சுபாஷ் ப்ரோ? அடிக்கல. இவரு நானு 3 பேர் இருந்தோம். அவன் கடைசியில 1v2 பண்ணிட்டு போயிட்டான். இவர் என்ன காப்பாத்துறன்னு வந்து இவரு சுத்திட்டாரு. டேய் ஸ்கை, ரேங்க் புஷ் அப்போ. உனக்கு வந்து ரோஹன் ப்ரோ சர்ப்ரைஸ் வந்து M4 தான்டா. கேட்டியா இல்லையா? கிவ் ப்ரோ. நான் இன்ஸ்டால மெசேஜ் பண்ண ரீப்ளே வரல. பார்த்த லைவ் பார்த்தேன் ப்ரோ.
சரி, உங்க மம்மியோட ப்ராமிஸ்க்கு எவ்வளவு ஏதோ முடிச்சிருக்கேன் ஏதோ சொல்றாங்க, 60,000 ஏதோ முடிச்சிட்டியா?